துரைமுருகனை ஒதுக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கே சாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாமே வந்து தங்களை சைட்லைன் பண்ணிட்டு வராங்க. அது இல்லாமல் இவர் வந்து பிடிஆர் தியாகராஜன் அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். எப்படி இருந்தாலும் இந்த சீட்டு கொடுத்தாலும் வேண்டாம். அது இல்லாமல் அவங்க தலைமையை என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா இவருக்கு கொடுக்கக்கூடாது சீட்டு அப்படின்ற லெவலில் இருக்காங்க. அந்த நேரம் கடந்து தான் இவர் உள்ளே வராரு. அப்போ இவர் என்னமோ அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தன்னோட மன உளைச்சல் ஆள் மனதிலேருந்து அடி வயிற்றுலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அர்த்தம்னா ஆதங்கத்தில் பேசுகிறார் அவர். ஏன்னா திமுகவுக்காக விசுவாசமாக உழைச்சிட்டு இருக்காரு. பட் ஆனால் வந்து என்னென்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் வந்து மறைமுகமாக இந்த கட்சி உடையக்கூடிய சூழ்நிலைக்கு விஸ்வரூபம், உட்கட்சி பிரச்சனை வந்து விஸ்வரூபமாக இருக்குது. அதை எப்படியோ சரி கட்டிக்கிட்டு வராங்க. ஆனால் வந்து அது யார் உதயநிதி ஸ்டாலினும் அன்பில் பொய்யாமொழி மகேஷும் யாரை கை காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட் அப்படின்ற லெவலில் தான் போயிட்டுருக்கு. ஆகையினால வந்து அவங்க 2 பேர் சொல்கிறது தான் அங்கே நடக்கும். மற்றவங்க சொல்கிறதோ இதெல்லாம் நடக்காது. மேபி சபரேஷன் ஒரு ரோல் ப்ளே பண்ணலாம். பட் ஆனால் இவங்க 3 பேர் முடிவெடுக்கிறது தான் நடக்கும். அது இல்லாமல் துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவங்க சொல்கிறதையும் வந்து நடக்கலாம். இவங்க சொல்கிறது தான் நடக்க போகுது. அதுதான் வந்து விஷயம். ஏன்னா அவர் நிறைய மேடைகளில் வந்து தவறான விஷயங்களை வந்து அரசியல்லே தெரியாத மாதிரி பேசுகிறாரு. தெரியல, உண்மையிலே அரசியல் தெரியல, எழுதி கொடுக்குறத வச்சு பேசிட்டு போகிறாங்க. பட்டு எழுதி கொடுக்குற தகவல் வந்து தவறாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து இமேஜ் ஸ்பாயில் ஆகுது. உதயநிதி ஸ்டாலின் வந்து எந்த அளவுக்கு வந்து களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து திமுக தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆல்ரெடி தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 தற்பொழுது திமுகவில் அந்த ஜூனியர் மினிஸ்டருக்கும் சீனியர் மினிஸ்டருக்கும் உள்ள அந்த மோதல் அப்படிங்கிறது பொதுமக்கள் பார்வை வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசினது தான், அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் கேஎன்ஆருக்கும் ஒரு மோதல் நிலவிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த மோதல் அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி தலைமைக்குமே கொஞ்சம் வருத்தப்படும் அளவுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுறாங்க. அவங்க 2 பேருக்கு மட்டும்தானா இல்லை வேற யாராவது இருக்காங்களா? இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. இப்போ துரைமுருகனும் டோட்டலாக அப்செட்டு. நான் எலெக்ஷனில் நிற்கிற போங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர் வந்துட்டார். ஏன்னா அவர் வந்து டோட்டலாக சைட்லைன் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் யார் பண்ணுறாங்க? அதான் ஜூனியர் ஸ்டாலின். ஜூனியர் ஸ்டாலின்னா உதயநிதி ஸ்டாலின். இப்போ அதுதான் இன்னைக்கு வடக்கு ஊடகங்களில் அவர் ஜூனியர் ஸ்டாலின் தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து துரைமுருகனை ஒதுக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கே சாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாமே வந்து தங்களை சைட்லைன் பண்ணிட்டு வராங்க. அது இல்லாமல் இவர் வந்து பிடிஆர் அவர் வந்து தியாகராஜன் அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். எப்படி இருந்தாலும் இந்த சீட்டு கொடுத்தாலும் வேண்டாம். அது இல்லாமல் அவங்க தலைமையை என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா இவருக்கு கொடுக்கக்கூடாது சீட்டு அப்படின்ற லெவலில் இருக்காங்க. ஸோ ஆனால் வந்து அவரெல்லாம் உறுதியாக ஜெயிக்கக்கூடிய ஆள். ஸோ அவரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த தேர்தலில் அந்த ஏரியாவில் வந்து கேட்டு பார்த்த அளவில் வந்து கள நிலவரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ₹1 கூட வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் ஜெயிச்சிருக்கார் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள். அந்த நற்பெயரை அவர் பெற்றிருக்கிறார். எனக்கு அவருக்கு அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. இன்றைக்கி அரசியல் இப்பேற்பட்ட ஒரு அரசியலும் ₹1 கூட நான் ஓட்டு காசு கொடுக்காம ஜெயிப்பேன் அப்படின்றத ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கெல்லாம் இப்போ அவர் ஓரம் கட்டணும், நீங்கள் அரசியலுக்கு வேண்டாம், நீங்கள் வேணால் திரும்பி அமெரிக்காவுக்கு போயிடுங்க அப்படின்ற லெவலில் பேசிட்டு அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி. அதான் சிவாஜி வேண்டாம் பாஸ், நீங்களாம் பாஸ்லாம் ஆக வேண்டாம், உங்கள் அப்பா வந்து நாங்கள் பிக் பாஸ் இருக்கோம். ஏன்னா உங்கள் அப்பா ஆரம்பித்த இந்த ஜஸ்ட் நீதி கட்சியிலேருந்து நாங்கள் சமூக நீதி கட்சியாக திமுக விளங்குறோம் அப்படின்றத இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரும் டோட்டலாக அப்செட்டு. பட் திருச்சி சிவா தான் ரொம்ப டோட்டலாக அப்செட்டில் இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, தன்னை வந்து துணை ஜனாதிபதிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு கூப்பிட்டு எல்லாம் பேசிட்டு கடைசி நிமிஷத்தில் வந்து கலைஞர் மாதிரி கவுத்துட்டாங்க. கலைஞர் மூப்பனார் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற லெவலில் வந்துச்சு.
தேவகவுடா ஆட்சி பொறுப்பு ஏற்கிறதுக்கு முன்னாடி. பட் ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வேண்டாம் சரி வராது அப்படின்னு சொல்லி இவர் தான் கவுத்து விட்டார். இப்போ இந்த இவரையும் வந்து இப்போ திமுக தலைமை என்ன பண்ணிச்சுன்னா திருச்சி சிவாவையும் கவுத்து விட்டாங்க. அதில் அவர் டோட்டலாக அப்செட்டில் இருக்காரு. அந்த அப்செட்டு தான் வந்து அந்த மேடையில் கரூரில் நடந்த ஓரணியில் அதை நம்ம எப்படி பார்க்கலாமா, பேசிக்கிட்டு இருக்கிறப்ப குறுக்க ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல, அது யாரா இருக்கட்டுமே. இல்லை அப்படி கிடையாது. அதாவது அவர் தான் வந்து அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. இடையில ஏதோ வந்துட்டார், ஏதோ ஒரு லேட்டாக வந்துட்டார், ஏதோ ஒரு பேச்சை தொடங்கி ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும், என்ன ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அந்த பீகாரில் ஒரு குழந்தையிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், நான் வந்து இங்கே வந்து எனக்கு செருப்பு கூட கிடையாது, எங்கள் பெரியவங்க பேருங்களா எங்களுக்கு செருப்பு கொடுக்குறாங்க, நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க, தமிழில் பேசுது அப்படின்லாம் சொல்கிறார். அந்த நேரம் கடந்து தான் இவர் உள்ளே வராரு. அப்போ இவர் என்னமோ அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தன்னோட மன உளைச்சல் ஆள் மனதிலேருந்து அடி வயிற்றுலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அர்த்தம்னா ஆதங்கத்தில் பேசுகிறார் அவர். தன்னை வந்து ஒரு ஏன்னா திமுகவாக விசுவாசமாக உழைச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கூட வந்து மன வருத்தத்தில் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு லோக்கலாக அவரை வந்து ஒதுக்கும் பாலிடிக்ஸில் கூட என்ன பண்ணுறாருன்னா, தலைமை இப்போ சொன்னதுனால வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து சிறப்பு பேச்சாளராக செந்தில் பாலாஜி அழைச்சதுனால வந்து பேசிகிட்டு இருக்க சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி வரும்போது அவருக்கு ஒரு சிறப்பு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மேடையில் முன்னாடி உட்காந்துருக்கவங்களும் மேடையில் இருக்கவங்களும். அதுதான் அவருக்கு கடுப்பாயிடுறாரு. தனக்கு இருக்க இம்பார்ட்டன்ஸ் வந்து திமுகவில் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்றத அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார். இவரெல்லாம் வந்து தேவையில்லைன்ற சூழ்நிலை அவரையும் வந்து ஒதுக்கிக்கிட்டு வராங்க. ஆனால் வந்து என்னென்னா பயன்படுத்துகிற வரைக்கும் கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத அவருக்கு மன உளைச்சலில் இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா அன்பில் பொய்யாமொழி மகேஷுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இவரை வந்து சைட்லைன் பண்ணிக்கிட்டே வராங்க. ஜூனியர் ஸ்டாலினும் சரி சீனியர் ஸ்டாலினும் சரி. ஜூனியர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து சீனியர் ஸ்டாலின் செய்ய போகிறாரு. ஸோ ஆகையினால அவருக்கு பவர்லெஸ் மாதிரி தான் இருக்கார் ஆல்மோஸ்ட் சீனியர் ஸ்டாலின். அந்த மாதிரி சூழ்நிலையில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வட்டத்துலேயுமே வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், KKSSR, அதே மாதிரி ராஜ கண்ணப்பன் இவங்கெல்லாம் டோட்டலாக சைட்லைன் பண்ணிட்டாங்க. இவங்களெல்லாம் சைட்லைன் பண்ணிவிட்டு இவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. பட் ஆனால் வந்து என்னென்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் வந்து மறைமுகமாக இந்த கட்சி உடையக்கூடிய சூழ்நிலைக்கு விஸ்வரூபம், உட்கட்சி பிரச்சனை வந்து விஸ்வரூபமாக இருக்குது. அதை எப்படியோ சரி கட்டிக்கிட்டு வராங்க. ஆனால் வந்து அது ரொம்ப நாள் நீடிக்காதுன்றதான் தகவல். இப்போ வந்து கட்சி உதயநிதி ஸ்டாலினை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியான சண்டை நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. சீனியருக்கும் ஜூனியருக்கும் உண்டான ப்ராப்ளம் அப்படின்னு. இப்போ 2026 அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டு அப்படிங்கிறது எந்த மாதிரி ரெடி ஆகும்? அதான் சீனியர்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்கள ஏதோ ராஜ்யசபா சீட்டு அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோன்னு அனுப்பிச்சிடுவாங்க மேலே. நீங்கள் எல்லாம் அங்கே போயிடுங்க, MP சீட்டு தரோம், அதில் ஜெயிச்சு ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. அப்போ ஜூனியர் லெவலில் இருக்கவங்களுக்கு தான் MLA சீட்டு. அதாவது கிட்டத்தட்ட யார் உதயநிதி ஸ்டாலினும் அன்பில் பொய்யாமொழி மகேஷும் யாரை கை காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் MLA சீட்டு அப்படின்ற லெவலில் தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பில் நிதித்துறையாகவே வந்துடுவார் போலையே. அன்பில் நிதித்துறையாகவே வந்துடுவார் போலையே. இல்லை, அவர் வந்து செல்ல பிள்ளைங்க, முதல் குடும்பத்துக்கு செல்ல பிள்ளை அவர். எப்படி உதயநிதி ஸ்டாலினோ அவரும் வந்து முதல் குடும்பத்துக்கு இருக்காரு. ஓகே. ஆகையினால வந்து அவங்க 2 பேர் சொல்கிறது தான் அங்கே நடக்கும், மற்றவங்க சொல்கிறதோ இதெல்லாம் நடக்காது. மேபி சபரேஷன் ஒரு ரோல் ப்ளே பண்ணலாம். பட் ஆனால் இவங்க 3 பேர் முடிவெடுக்கிறது தான் நடக்கும். அது இல்லாமல் துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவங்க சொல்கிறதையும் வந்து நடக்கலாம். இவங்க சொல்கிறது தான் நடக்க போகுது. அதுதான் வந்து விஷயம். இப்போ இவங்க எல்லாருமே சைட்லைன் பண்ணிவிடுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா TR பாலு எல்லாருமே வந்து 2029 தேர்தலில் MP சீட் கொடுப்பாங்களான்னு டவுட் தான் நிறைய பேருக்கு. அப்படியே சீனியர் எல்லாருமே ஓரம் கட்டிடுவாங்க. அவ்வளோதான், ஓரம் கட்டிட்டு ஜூனியருங்களுக்கு தான் நான் கொடுக்க போகிறோம். புது ஆளுங்களாம் தேர்ந்தெடுப்பாங்க. யாரெல்லாம் கட்சிக்கு யார் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அந்த மூத்த குடும்பத்தில் யார் முக்கியமாக இருக்காங்க அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு யார் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு தான் சீட் அப்படின்ற லெவலில் கட்சி போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் உதயநிதி ஸ்டாலினோட பரிச்சயமாக இருக்கிற மாதிரிலாம் காமிச்சுக்கிறாங்க. இந்த ஒரு போக்கு
ஆப்போனண்ட்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமா அமையுமா பாஜகவிற்கு? கண்டிப்பாக சாதகமாக அமையும். ஏன்னா வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அந்த அளவுக்கு இது இல்லை, புரியுதுங்களா? அதாவது அந்த நம்ம என்ன சொல்கிறது, இப்போ விஜய் வந்து ஒரு சினிமாவில் வந்து இருந்தாலுமே ஆர்ப்பரிக்கும் கூட்டம் இருக்குது. அதாவது அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த மக்கள்கிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுகிறாரு. இவர் தேவையில்லாதெல்லாம் பேசுகிறாரு. எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, எழுதி கொடுக்குறவங்க ஒரு 50 பேர் இருக்காங்களாம். அந்த 50 பேர் தப்பு தப்பாக எழுதி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து தப்பு தப்பாக நிறைய இடங்களில் பேசிடுறாரு. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, துர்கா ஸ்டாலின் அம்மையார் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து நீக்கிட்டு வேறு ஏதாவது புதுசாக எழுதி கொடுக்குறவங்கள கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் நிறைய மேடைகளில் வந்து தவறான விஷயங்களை வந்து அரசியல்லே தெரியாத மாதிரி பேசுகிறாரு. அது தெரியல, உண்மையிலே அரசியல் தெரியல, எழுதி கொடுக்குறத வச்சு பேசிட்டு போகிறாங்க. பட்டு எழுதி கொடுக்குறவங்க கொடுக்குற தகவல் வந்து தவறாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து இமேஜ் ஸ்பாயில் ஆகிடுது. ஸோ இந்த இமேஜ் வந்து ரொம்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு இல்லை. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை, இப்போ விஜயகாந்த் இருந்தார், சாதாரண ஒரு லெவலில் தான் கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் பேசக்கூடிய ஸ்டைலில் சப்ஜெக்டை தெளிவாக பேசுகிறார். அதுக்கப்புறம் உடம்பு அது வேற, அந்த டாபிக் நம்ம போனால் சப்ஜெக்டை கண்டென்ட்டை கரெக்டாக பேசுகிறாரான்னு பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்து பேசின டாபிக் எல்லாமே வந்து சட்டசபையில் பேசினதாக இருக்கட்டும், மக்கள் பிரச்சனையை பேசினதாக இருக்கட்டும், ஆதரித்து பேசினதாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கண்டென்ட்டோடு பேசியிருக்காரு. இவர் சப்ஜெக்டே தெரியாமல் நிறைய விஷயங்கள் பேசுகிறார். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஆகையினால வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து களத்தில் இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, எங்களுக்கு வந்து RN ரவி இருந்தால் நாங்கள் ஜெயிச்சிருவோம், அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம், அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது இவங்களுக்கும் பொருந்தும். இவங்களுக்கு தான் மெயினாக பொருந்தும். உதயநிதி ஸ்டாலின் வந்து எந்த அளவுக்கு வந்து களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து திமுக தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஆல்ரெடி தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இந்த முப்பெரும் விழான்றது முக்காடு போடும் விழாவாக திமுகவுக்கு மாறிவிட்டதுன்னு தான் கள நிலவரம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் இப்போ களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 பேரை கண்டாலே நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. உண்மையால உடன்பிறப்புகள் இருக்காங்களே, ஆர்கானிக்கான ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை. உண்மையான தொண்டர்கள், அதாவது அந்த காலத்துல இருந்து இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த 2 பேரை கண்டாலே பிடிக்கல. உண்மையிலே அதான் விஷயம். பொதுவாக மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக இவங்களோட செயல்பாடுகள்லாம் ஏதோ காலத்தை அவர் சினிமாவில் இருந்தனால அப்படியே வந்துட்டார், அப்படியே காலத்தை ஓட்டுறாங்க ஏதோ ஒன்று பேசி மேடையில் பேசி. பட் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லைன்றது தான் குறிப்பாக, அதாவது திமுகவில் இருக்க தொண்டர்களுக்கு இவங்களோட செயல்பாடுகள் இணக்கமாக இல்லை அப்படின்றதான் தகவல்கள். இந்த 3 பேர் கண்ட்ரோலில் வரும் காலத்தில் டிஎம்கே இருக்கும் அப்படின்னா யார் அந்த 3 பேர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க? ஸ்டாலினுக்கு பிறகு தான் உதயநிதி ஸ்டாலின், அன்பில் பொய்யாமொழி மகேஷ், அப்புறம் சபரீசன், இவங்க 3 பேர் கண்ட்ரோலில் தான் திமுக செயல்படும். ஓகே. துர்கா ஸ்டாலின் அம்மையார் 4 பேர், 3 பேர் கூட கிடையாது. 4 முனை போட்டி, 4 முனையில் இருந்து தான் இயக்குவாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து துர்கா ஸ்டாலின் அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி இருந்தாலும் உதயநிதி தான் வந்து சிஎம் அப்படின்றத வந்து உறுதியாக சொல்லிட்டாங்க. ஒன்று நீங்கள் அவர் வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவீங்களோ, இல்லை வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணி அவர் சிஎம் சீட்டை அவருக்கு கொடுப்பீங்களோ, அதெல்லாம் தெரியாது அப்படின்றதுல அந்த அம்மையார் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.